ஸ்ரீ அகஸ்தீசாய நமः. ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமः. ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமः. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாம் போன பதிவில் திருமண தடையை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் செல்வம் பெருக, அதை தவிர சம்பாதிச்ச பணத்தை தக்க வைத்துக்கொள்ள எப்படி என்னென்ன பண்ணலாம், என்ன பரிகாரம், சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக இந்த பதிவு மூலிமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் 3, இது இல்லைன்னா நம்ம வாழ முடியாது அப்படின்றது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். அது என்னென்ன சார் அப்படின்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அது மாதிரி நம்ம உயிர் மூச்சு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆரோக்கியம், நம்ம இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்றது டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பணம், செல்வம். இந்த 3 இல்லைன்னா நிச்சயமாக நம்ம இந்த உலகத்தில் வாழறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், கடினமான ஒரு காரியம். பணம் இல்லாதவருக்கு, அதாவது பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா காலையில் சூரிய உதயத்துலேருந்து ராத்திரி அஸ்தமனம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் பணத்துக்காக. நிறைய சேர்த்து வைக்கணும், அடுத்தவங்களுக்காக, அதாவது நம்ம குடும்பத்துக்காக செய்யணும். எல்லாமே பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக இப்போ பாருங்க, ஒருத்தர் 10 வருஷமாக ஒரு இடத்துல வேலை செய்கிறார். சார் இவ்வளோ வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு இவ்வளோ தான் சம்பளம், ஒன்றுமே இல்லை சார், இன்றைக்கி வந்தவங்களாம் இந்த சம்பளத்தை வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு புலம்புறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட்டில் நான் போட்டேன் சார், வரல, இவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டு தொழில் செஞ்சு இந்த நம்ம கூட இருந்த கூட்டாளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. லாட்ரி ரேஸ் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேர் விட்டவங்க இருக்காங்க. ஸோ பலதரப்பட்ட மக்கள் பல விஷயத்தில் நம்ம சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கோம், ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ என்னென்னலாம் பண்ணால் பணம் சம்பாதிக்க முடியும், அவங்கவுங்களோட தகுதிக்கு ஏற்ற, அவங்கவுங்களோட சக்திக்கு ஏற்ப வேலையும் பிஸ்னஸும் பண்ணி சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர், சம்பாதிக்க முடியாதவங்க பல பேர், இதில் தோற்று போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம சம்பாதிக்கிறது ஒன்று, ரெண்டாவது அது எப்படி சார் தக்க வைக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் குரு பகவானோ இல்லை தனஸ்தானமோ இதெல்லாம் நல்லா இருந்தும், ஜாதகத்தில் நல்லா இருந்தும் ஒரு சில பேருக்கு நான் மேலே சொன்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் என்ன சார் செல்வம் பெருகன்றீங்க, அதுன்றீங்க இதுன்றீங்க, இப்போது எனக்கு வேலையே இல்லை, எனக்கு எப்படி பெருகும் செல்வம், எனக்கு எப்படி வரும்னா, உனக்கு வேலையே கிடையாதுயா செல்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீ எதுக்கு இதை செய்கிற, வேலை இல்லாதவங்களுக்கு எதுக்கு, படித்தவங்களுக்கு தானே சார் பரீட்சை இல்லையா? அதனால் வேலை இல்லாதவங்களுக்கு செல்வம் பெருகுன்றது அவசியமே கிடையாது. வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எனக்கு வரல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பரிகாரம்லாம் இல்லையா? ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த அனர்த்தமான கேள்விகள் இதெல்லாம் கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லை, அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா, நான் மேற்சொன்ன பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் தவிர்த்து ஜாதகத்திலையும் நல்லா இருந்து பணம் வரல அப்படின்றவங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள்லாம் இதில் சொல்லலான்னு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய செல்வம் சம்பாரித்து அதை தக்க வச்சு நல்லா ஆரோக்கியமாக வாழணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை சார். அதாவது போன எபிசோட்லேயும் சொன்னேன், இந்த எபிசோட்லேயும் அதான் சொல்கிறேன், வர எபிசோட்லேயும் அதான் சொல்லுவேன். நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். நம்ம நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. என்ன சார் கடவுள் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்கிறோமே தவிர நம்ம நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி சார்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். சார் நான் நாளைக்கு காலையில் உங்களை 10 மணிக்கு பார்க்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். 10 மணிக்கு இவர் இருப்பாரா இல்லை அவர் இருப்பாரான்னு 2 பேருக்குமே தெரியாது இல்லையா? அதனால் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அது தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது இதையே நம்பும்பொழுது ஏன் கடவுளை நம்பக்கூடாது, ஏன் இந்த மாதிரி விஷயங்களை நம்பக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி நம்ம பரிகாரத்துக்கு போகலாம். அதாவது அந்த காலத்தில் ஒரு பெரிய ஞானி
அவர் என்ன பண்ணுறார், அவர் பாட்டு தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது ஒரு சில குரூப்ஸ் ஒரு இதெல்லாம் வந்து போய் இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க இந்த ஞானிகள்லாம் அவங்களா நினச்சாதான் ஏதாவது ஆகும், அவங்களா நினச்சாதான் சாக முடியும், அவங்களா நினச்சாதான் எதாவது ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுறது, அவரை பற்றி தப்பு தப்பாக பேசும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, என்னடா இது நம்மளை பற்றி அதை தப்பாக பேசுகிறாங்க போல இருக்கு, நம்ம பாட்டு சிவனேன்னு இருக்கோம், என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அவருங்க இடத்துலையே போயிட்டு மீட்டிங்லேயே அட்டன் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது என்ன ஆகுது, இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் யாருன்னு. யார்ப்பா நீன்னு கேட்டும்போது இவர் தான் அவர் அந்த பர்சன் அப்படின்னும் போது, இவரை தூக்கி மலையிலேருந்து தள்ளி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் குரூப் தலைவன் சொல்லிடுறான். சரி, நீ இவரையும் கூப்பிட்டு போயிட்டு மலை உச்சியில் நிற்க வச்சு தள்ளுறதுக்கு போகிறாங்க. அப்போது இவர் சொல்கிறார், கொஞ்சம் இருப்பா, நான் ஒரு சின்ன ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்றார். சரி, ப்ரே பண்ணிக்கோன்னு விட்றாங்க. ஆச்சாப்பா ப்ரே பண்ணியாச்சா, ரைட்டு ப்ரே பண்ணியாச்சுப்பா, தள்ளி விடு அப்படின்றாரு. இவரும் தைரியமாக தள்ளி விட்றாங்க. மேலேருந்து கீழே விழுறார். விழுந்த உடனே ஒன்றும் ஆகிறதில்ல. ஏன்னா முதலே சொன்னேன் இல்லையா, இவங்களாம் நினச்சதான் எல்லாமே ஆகும். அப்போ என்ன ஆகுது, உடம்பெல்லாம் உதறி கை காலெலாம் உதறி எழுந்து நிற்கிறார். இவருக்கு ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் முகம் கண்ணெல்லாம் துடைக்கும் பொழுது இந்த கண்ணிலேருந்து கொஞ்சம் இந்த ரத்தம் வந்து கசியுது. ஒரு சின்ன கல் தெரித்து ரத்தம் கசியுது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது நமக்கே வந்து கண்ணில் வந்து அடிபட்டு எடுத்து ரத்தம் வருது அப்படின்னு யோசிக்கும்பொழுது மேலேருந்து ஒரு அசரீரின்னா அந்த காலத்துலலாம் வானத்துலேருந்து ஒரு குரல் கேட்கும். இப்போலாம் கேட்டுதுன்னா நம்ம டே யார்ரா நீன்னு கேட்போம், எங்கேருந்துடா பேசுகிற அப்படின்னு கேட்போம். மைக்கு ஏதாவது வச்சுருக்கானா சுற்றி முற்றி பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து காலம் மாறி போச்சு. நம்ம கடவுளே நேராக வந்தாலும் எந்த ட்ராமாலேருந்து வந்து கேட்கக்கூடிய காலமாகி போச்சு இப்போது. அந்த அசரீருக்கு சொல்லுது, நீ வந்து கீழே விழும்போது தள்ளி விடும்போது என்ன நினச்ச, என்ன ப்ரே பண்ண அப்படின்னு கேட்குறது. அப்போ இவர் சொல்கிறார், நான் வணங்கும் வேதம் உண்மையானால் என்னை வந்து காக்கட்டும் அப்படின்றது சொல்கிறார். அப்போ அந்த அசரீர் சொல்லுது, நீ வந்து வேதம் உண்மையானால்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடும்போதே இந்த வேதத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நீ வேதம் என்னை காக்கட்டும், நான் வணங்கும் வேதம் என்னை காக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த சின்ன அடி கூட உனக்கு பற்றாக்காது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையாக செய்யணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ இந்த சின்ன கதையோட நம்ம மேற்கொண்டு பரிகாரத்துக்கு போகலாம். பரிகாரம் 1. நம்ம இந்த பரிகாரம் 1 பார்க்க போகிறது குருவோட தாந்திரீக மந்திரம். என்ன சார் தாந்திரீக மந்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மந்திரங்கள்லாம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஜபிக்கிறது, ஸ்லோகத்தை சொல்கிறது, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறது, இப்படிலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தாந்திரீக மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வேண்டாம். நம்ம பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம், ட்ரெயினில் போகும்போது சொல்லலாம், சமைக்கும்போது சொல்லலாம், டிவி பார்த்துக்கிட்டே சொல்லலாம். இந்த தாந்திரீக மந்திரத்துக்கு அவ்வளோ பவர். அதாவது மேக்னெட் மாதிரி சொல்லும்போதே குரு பகவான் பக்கத்தில் வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மந்திரம். இந்த தாந்திரீக மந்திரத்தை எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16,000 தடவை குருவோட மந்திரத்தை ஜபிக்கணும். ஐயோ என்ன சார் இது 16,000 தடவைனா எனக்கு நேரம் வந்து ஆஃபீஸ் போக வேணாமா, சமைக்க வேணாமா அப்படின்லாம் கேட்கலாம். அது பயப்பட வேண்டாம். இந்த 16,000 தடவையை கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் பிரித்து சொல்லணும். இந்த 40 நாள் பிரித்து சொல்லும்போது ஒரு நாளைக்கு 400 தடவை தான் வரும். சின்ன மந்திரம் தான், ஒரே ஒரு வரி. ஸோ இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல செல்வம் பெருகும், நமக்கு பணம் நகை சேரும், புத்திரபாகியம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இந்த தாந்திரிக மந்திரத்துக்கு உண்டான வேல்யூ. அது என்ன சார் மந்திரம் அப்படின்னு பார்த்தா, ஓம் கிராங் கிரீங் குரோங் ச குருவே நமக. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஓம் கிராங் கிரீங் குரோங் ச குருவே நமக. இந்த மந்திரத்தை கிட்டத்தட்ட ஒரு 400 தடவை ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். இருந்தாலும் கையில் பட்டு துணி, மஞ்சள் துணியை கையில் வச்சுட்டு சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கோ. குருவோட அருள் பெருங்கோ, செல்வம் பெருகும். பரிகாரம் 2. இந்த 2வது பரிகாரம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நம்ம கடைக்கெலாம் போய் ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கும். நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். அது என்னென்ன சார் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் செலவெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை, பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் பலன் ஜாஸ்தி. மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதுன்னு சொல்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களில் பலன்கள் ரொம்ப அதிகம்.
அது என்னென்ன பொருள், அப்படி என்ன பண்ணணும், என்ன மந்திரம் அதுக்கு அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். கஸ்தூரி மஞ்சள் 1 கிராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது 1 கிராம், கோசோரணைன்னு இருக்குது, அது நாட்டு மருந்தில் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அது 1 கிராம், புனுகு 1 கிராம், அதுக்கப்புறம் அம்பர் அப்படின்னு சொல்லி, அம்பர்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வாசனை திரவியம் தான், அது 1 கிராம், குங்குமப்பூ 1 கிராம், அதுக்கப்புறம் சந்தனம் ஒரு 5 கிராம், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சந்தனம் இல்லாமல் இந்த ஒரிஜினல் சந்தனம் பவுடர் வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் அத்தர் ஒரு 5 கிராம், அப்புறம் காராம்பசு, சுத்தமான காராம்பசு நெய், அது வந்து கொஞ்சம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோ. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இது லிக்விடாக வரும். அதை வந்து கையில் வச்சுட்டு தினமும் லக்ஷ்மியோட மந்திரமும் ஆர் குபேரனோட மந்திரமும் ஒரு 1008 தடவை ஜபிச்சு கிட்டத்தட்ட ஒரு 48 டேஸ், எல்லாமே ஒரு 48 நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுதான் வந்து ஒரு மண்டலம் சொல்லுவோம். இந்த 48 நாள் இதில் ஜபிச்சு இதை வந்து கொஞ்சம் நம்ம நெத்திலையும் உச்சந்தலையிலையும் வச்சுட்டு வெளியில் போகும்பொழுது போகிற வேலை எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நமக்கு என்ன செல்வம் வேணுமோ அது தானாக வந்து சேரும். பரிகாரம் 3, பச்சை கற்பூரத்தை எடுத்து டெய்லி தினமும் சாயந்தரம் வாசலில், நம்ம வீட்டு வாசப்படி இருக்கு இல்லையா, வாசலில் 2 சைடும் கார்னரில் கொஞ்சம் வச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ஓம் கிளியும் சிவாய நமக இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி வர நம்மளை தேடின செல்வம் வரும், வந்த செல்வம் தங்கும். பரிகாரம் 4, 3 வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் இதை செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி யாருக்காவது தானமாக கொடுத்து வர செல்வம் அதிகரிக்கும். சார் சக்கரை பொங்கல் எனக்கு செய்யவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வெளியிலேருந்து வாங்கி தரலாம், ஒன்றும் தப்பில்லை. இதை தவிர அன்னாசி பொடி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அன்னாசி பொடி, அப்படி இல்லைன்னா நன்னாரி பொடி. அன்னாசி பொடி கிடைக்கலன்னா நன்னாரி சர்பத்து சாப்பிட்ருப்போம் இல்லையா, இந்த நன்னாரி பொடி, இந்த நன்னாரி பொடி, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் பன்னீர், இந்த 3த்தையும் ஒன்றா கலந்து, இந்த பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா கரையாது, நல்லா தூள் பண்ணி ஒரு துணியில் சுற்றி சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் வச்சிட்டிங்கன்னா அதை கரைஞ்சிரும். அது 3த்தையும் ஒன்றா சேர்த்துருங்கோ. சேர்த்து காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் தெளித்து, காலால் துடைக்கக்கூடாது, நல்லா கையால் துடைச்சிட்டு வர நிறைய செல்வம் பெருகும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வரும். பரிகாரம் 5, பரணி பூரம் பூராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த 6 நட்சத்திரங்கள் வரும் காலத்தில், அதாவது அந்த தேதியில் லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு வர செல்வம் பெருகும். அதை தவிர வீட்டில் கருந்துளசி வளர்த்தாலே நம்மளை தேடிட்டு பணம், அதாவது நகை, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே அதிகமாக நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக நமக்கு பெருகும். பரிகாரம் 6, இதில் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் இருக்க எறும்புகளுக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டு வர, அதாவது என்ன வேணால் போடலாம், சர்க்கரை போடலாம், மாவு, அரிசி மாவு, சர்க்கரை சேர்த்து போடலாம், இதெல்லாம் போட்டுட்டு வர நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகும். என்ன சார் எறும்புக்கு சாப்பாடு போட்டால் நமக்கு வந்து செல்வம் பெருகுமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது உயிர் அப்படின்னு சொன்னாலே யானையாக இருந்தாலும் உயிர் தான், எறும்பாக இருந்தாலும் உயிர் தான். அது பார்க்குறதுக்கு நமக்கு இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். எல்லாமே உயிர் தான். இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லலான்னு இருக்கேன். அதாவது ஒரு பெரிய ஞானி ஒரு கோவிலில் உட்காந்துட்டு இருப்பார், அவர் பாட்டு இருப்பார். அப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் இதெல்லாம் நடந்த சம்பவம். ஒரு நாள் 2 பேர் ஓடி வராங்க, புருஷன் பொண்டாட்டி ஓடி வந்து இவர் காலில் விழுறாங்க. ஐயா, நீங்கள் தான் வந்து ஒரு வழி சொல்லணும், நாங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கோம், எங்களுக்கு எல்லாமே போச்சு, ஒன்றுமே இல்லை, இருந்ததெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. என்னையா சொல்கிற, முதல்ல இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறார். என்ன நடந்தது சொல்லுங்க.
அப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே போச்சு, இது மாதிரி எங்களுக்கு இந்த இதில் ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னு அவங்க சொந்த கதையை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு எங்களுக்கு அப்படின்னு. அப்படியான்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். சரி, உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இவன் ஞானின்னும் போது அவங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் இல்லையா, ஞான திருஷ்டியில். அவர் பார்த்து, சரிப்பா, உனக்கு வந்து வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ என்ன பண்ணுற, ஒரு 2000 பேருக்கு சாப்பாடு போடு. அன்னதானம் பண்ணினாக்கா உன்னுடைய மறுபடியும் உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகீர்னு ஆயிடுது. ஏங்க, நாங்கள் தான் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிக்கிற நேரத்தில் வந்துட்டோம். நீங்கள் நாங்கள் 2000 பேருக்கு சாப்பாடு போடு, 3000 பேருக்கு சாப்பாடு போடுன்றீங்க. எங்கே வந்து போகிறது நாங்கள் முதல்ல? நீங்கள் தெரிஞ்சு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு இவர் கொஞ்சம் கோவத்தோட சொல்கிறார். அதெல்லாம் உன்னால் முடியும்ப்பா, போடு, நான் உனக்கு வழி சொல்கிறேன். சரி, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றார். அப்போ என்ன ஆகுது, இப்போதைக்கு உங்கள் கையில் எவ்வளோ வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது, பேக்கெட்டில் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 10 ஏதோ இருக்குது அவர் கையில். சரி, இதை போயிட்டு நேராக சக்கரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவரும் போய் சக்கரை ஒன்றும் புரியல. சரி, இவர் சொல்லிட்டாரு, மறுபடியும் சொல்கிறேன், இங்கேயும் வந்து நம்பிக்கை தான் வேலை செய்யுது. இவர் நம்புறார், ஆக்சுவலாக அவரை இவர் நம்புறார். அந்த நம்பிக்கை தான் இவருக்கும் காப்பாற்று. போய் சக்கரை வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்த உடனே, போடுப்பா, இந்த கோவிலில் வந்து சுற்றி வர இந்த இதெல்லாம் செவுத்து ஓரமாக போட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவரும் போய் அந்த சர்க்கரையெல்லாம் போட்டு வர்றார். கோவில் ஃபுல்லாக போட்டு வந்து கொஞ்ச நேரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கேருந்து தான் வந்து தெரியல, 2000 இல்லை, அதுக்கு மேலேயே வந்திருக்கோம் எறும்புங்க. வந்து எல்லா சர்க்கரையும் சாப்பிட்டு, இந்த ஆசீர்வாதம் அந்த நம்ம பார்ப்போம், இந்த ஆண்ட்டு இந்த படத்தெல்லாம், இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்ப்போம், இந்த அனிமேஷன் படத்தெல்லாம் எறும்பு வந்து நின்று இந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நின்று டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் வந்து பார்ப்போம். அது இன்றைக்கி நம்ம படத்தில் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் உண்மைன்னு தெரியுது. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து உண்மை. அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி எழுந்து நிற்கிறது எல்லாமே. சரி, நீ போயிட்டு வா, உனக்கு ஒரு வாரத்தில் உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு 10 நாள் போகுது. மறுபடியும் ஓடி வராங்க இவங்க 2 பேரும். சாஷ்டாங்கமாக காலில் விழுறாங்க. சாமி, நீங்கள் தான் எங்கள் குலதெய்வம், எல்லாமே எங்களுக்கு சரியாயிடுச்சு, நாங்கள் போட்ட ஷேர் வந்து திடீர்னு ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி காலில் விழுறாங்க. நான் இல்லைப்பா, அது காரணம் நீ பண்ண அன்னதானம் தான். 2000 பேருக்கு நீ சாப்பாடு போட்டிருக்க. என்ன, யானைக்கு போடணுன்றதுல கிடையாது, மனுஷனுக்கு போடணுன்றது கிடையாது. அன்னதானம்ன்றது போது ஒரு உயிருக்கு, எந்த உயிராக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து அது சாப்பிட்டு உன்னை ப்ளஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் உனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இவங்களுக்கு தான் தானம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. யாருக்கு வேணால் பண்ணலாம், எந்த உயிரினத்துக்கும் பண்ணலாம். அதனால் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு, முக்கியமாக ஏன் சிவன் கோவில்னு சொல்கிறேன்னா, சிவன் தான் வந்து சொத்துக்களை நமக்கு திருப்பி தருவார், நிறைய வர வைப்பார். அதுக்காக பெருமாள் பண்ண மாட்டாரா சார் அப்படின்லாம் கேட்க வேண்டாம், அவரும் பண்ணுவார். அது வேறு சப்ஜெக்ட், அதெல்லாம் நான் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை செய்யுங்கோ, நிறைய செல்வம் பெருகட்டும். நம்ம கையில் எப்பவுமே ஒரு மஞ்சள் பட்டு துணியை கையில் வச்சுருந்தா, நமக்கு அறியாமையே ஏதாவது நமக்கு தேவையான விஷயங்கள், பணமோ இல்லை பொருளோ தானாக வந்து சேரும். இதை முயற்சி பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக இது வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தினமும் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வர நமக்கு செல்வம் பெருகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஓடுற நதியில் ஒரு வெள்ளி துண்டை போட்டுட்டு வந்துட்டோம்னாக்கா செல்வம் பெருகும். சார், நாங்கள் சென்னையில் இருக்கோம், எங்கே சார் நதி இருக்குது, கூவம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் போட வேண்டாம், நேராக கடலில் எடுத்துகிட்டு போய் போடலாம், தப்பு இல்லை. இது வெள்ளி துண்டு, சின்ன துண்டு எடுத்துகிட்டு போய் போட நமக்கு செல்வம் தானாக பெருகும். பரிகாரம் 7. இந்த பரிகாரம் 7 கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பரிகாரம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பச்சை கிளியை வாங்கிட்டு வந்து, ஆனா பெண்ணான்னு கேட்காதீங்க, அது எதாக இருந்தாலும் சரி, அதுலேயும் ஒரு கேள்வி வரும், அதனால் சொல்லிட்டேன். இந்த பச்சை கிளிக்கு ரெக்க வெட்டாமல், அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அரசாங்க விதிப்படி உயிரினங்களை வந்து வதை பண்ணக்கூடாது, அதை பத்திரமா அந்த ரெக்க வெட்டாமல் அதுக்கு வந்து வெள்ளரிக்காய் சாப்பாடு கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து, அதை வந்து சாயந்தரம் 6 மணிக்கு இல்லை காலையில் 6 மணிக்கு, சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் காலையில் பண்ணுறது பெட்டர். அந்த பச்சை கிளியை வந்து நம்ம கையால் பறக்க விடணும். இந்த பறக்க விட்டால் அது எவ்வளோ உயரத்துக்கு போகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு செல்வம் பெருகும். இது வந்து நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இதை வந்து கண் கூட நடந்திருக்கு. இப்போ முயற்சி பண்ணி பாருங்க,
தயவு செஞ்சு கிளியை வதைக்க வேண்டாம். பரிகாரம் 8. இதுவும் கொஞ்சம் நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு வர வேண்டிய பரிகாரம். அதாவது என்னென்னா, நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு சில பொருள்லாம். அது கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு மஞ்சள் துணிலையோ இல்லை சிகப்பு துணிலையோ இல்லை பச்சை துணிலையோ சும்மா லேசாக கட்டி தென்கிழக்கு மூலையில் வச்சிட்டோம்னாக்கா நம்மளை தேடிட்டு செல்வம் வரும். செல்வம் மட்டும் இல்லை, செல்வம்னா ஆளு நினச்சிடாதீங்க, செல்வம்னா பணம். அதாவது நம்ம பணம் நம்மளை தேடிட்டு வரும். இதை முயற்சி பண்ணி பாருங்க. பரிகாரம் 9. இது கொஞ்சம் வித்தியாசமான பரிகாரம். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பச்சை இங்கில், அதாவது ஒரு சில நியூமரிக் நம்பர்ஸ் எழுதி வச்சுருந்தோன்னா இது கொஞ்சம் நமக்கு செல்வத்தை ஈர்க்கும். அதாவது மேக்னட்டிக் காந்த சக்தி மாதிரி. ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த நம்பர்ஸை வந்து பச்சையை குத்திருக்காங்க பர்மனெண்ட்டாகவே. என்ன சார் அப்படிப்பட்ட ஒரு நம்பர் இருக்கா, அதெல்லாம் வந்து பணத்தை இழுக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா முயற்சி பண்ணுங்க. எங்களுக்கும் சொல்லுங்கள், பணத்தை வந்தால் நிறைய வந்தால் எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க தயவு செஞ்சு. அது என்ன நம்பர்ன்றது நான் சொல்கிறேன். 808, 520, 741. ஸோ இந்த நம்பர்ஸை வரிசையாக 808, 520, 741 இந்த நம்பர்ஸை எழுதி நம்ம கையில், அதாவது ஷோல்டர் கீழே இந்த இடத்துல எழுதி வச்சுக்கிட்டிங்கனாக்கா, பச்சை இங்கில் எழுதி வெள்ளை சட்டையை போட்டு அந்த வெள்ளை சட்டையெல்லாம் பச்சையாகிட போது பார்த்துக்குங்கோ. கொஞ்சம் ஜாக்கிரதையாக எழுதி வச்சுக்கோங்க. பச்சை குத்த வேண்டாம், அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்கோ. ஸோ இந்த நம்பர்ஸ் எழுதி வச்சாலோ இல்லை ஒரு பேப்பரில் நம்ம எழுதி பேக்கெட்டில் வச்சாலோ செல்வம் பெருகும், தானாக நமக்கு தேடி வரும். இதை தவிர ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஐஸ்வர்யேஸ்வரரை வணங்கிட்டு வர வர செல்வம் பெருகும். இவர் தான் வந்து லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் இவரே கொடுக்குறதா ஐதீகம். ஸோ இவரையும் ப்ரே பண்ணிட்டு வர செல்வம் பெருகும். பரிகாரம் 10. இந்த 10வது பரிகாரத்தில் தினமும் காலையில் எழுந்த உடனே ஆமை இருக்கு இல்லையா, ஆமை அதை வந்து தொட்டுட்டு வர வர சும்மா ஜஸ்ட் தொட்டால் போதும், பணம் பெருகும். ஆமைக்கு நாங்கள் எங்கே சார் போகிறது, ஜூக்கு போய் தொட முடியுமா அப்படின்லாம் கேட்கலாம். ஆமையை, நிஜமான ஆமையெல்லாம் தொட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஆமை பொம்மை வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆமையோட ஃபோட்டோவை வந்து தொடலாம். இது தொட்டு வர வர தினமும் பணம் பெருகும். அதாவது வர காசு தங்கும் ஃபஸ்ட்டு. 2வது கருமஞ்சள். இந்த கருமஞ்சளில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி கருமஞ்சள், அதை வாங்கிட்டு அந்த கருமஞ்சளில் தினமும் 2 அரிசி போட்டுட்டு வர வர செல்வம் பெருகும். இதை தவிர ஒரு சின்ன டிப்ஸ், அதாவது நம்ம ரூபா நோட் இருக்கு இல்லையா, அந்த நோட்டை வந்து நம்ம அடுத்தவங்க கையில் கொடுக்கும்பொழுது, நம்ம அண்ணல் காந்தி இருக்கார் இல்லையா, அவர் பக்கம் பிடிக்காம இன்னொரு சைடு இந்த வெள்ளையாக இருக்கும் அந்த பக்கத்தை பிடிச்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்பொழுது நாம் எவ்வளோ கொடுக்குறோமோ 2 மடங்காக நம்மக்கிட்ட திரும்பி வரும். இதை முயற்சி பண்ணி பாருங்க, நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு. இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் இப்போ நாம் சொன்னது பற்றி பரிகாரம் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயத்துக்கு, அதாவது இப்போ வியாதிக்கு நான் போன பதிவிலேயே சொன்னேன், ஒரு விஷயத்துக்கும் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. நான் சொல்கிறது ஜோதிட ரீதியாக இல்லாமல், அதாவது ஜாதகமே இல்லாதவங்களுக்கு, சார் நான் பிறந்த தேதி தெரியாது, மாதம் தெரியாது, வருஷம் தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் பண்ணி நிறைய பலன்களை பெறலாம். ஒரு சில பேர் வந்து சார் நான் வந்து இதை செஞ்சேன் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கூட இருக்காங்க. இது வந்து நிச்சயமாக இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு நடக்காது. இது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா வாழறதுக்கு தினமும் பார்த்திங்கன்னா 3 வேளை சாப்பிட்றோம், 4 வேளை சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து பெருசாக தெரிய மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்றதுனால தான் வாழறோன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதுதான் உண்மை. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை. ஸோ அந்த மாதிரி இந்த பரிகாரங்கள்லாம் செய்ய தான் வந்து நமக்கு பலன்களை அதிகம் பண்ணும். உடனே சார் நான் செஞ்சேன் ஆழலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் உண்டு. நமக்கு ஜாதகம் தெரியலனா கூட நமக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது நிச்சயமாக, அது கடவுளுக்கு தெரியும். அந்த நேரம் காலம் வரும்பொழுது இந்த பரிகாரங்களும் சேர்ந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்பப்போ உங்களுக்கு நிறைய பதிவுகளில் கொடுக்குறோம். மேற்கொண்டு இந்த மாதிரி நல்ல பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு டெம்பிள் தர்ஷன் பக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.